தனிப்பட்ட முறையில குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாலியல் உள்ளடக்கத்தை பாக்குறது ஒரு குற்றமா இல்ல வெறும் ஒரு ஒழுக்க பிரச்சனையா? ஹம் இந்த கேள்விக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு பதில் நாடு முழுக்க ஒரு பெரிய புயலை கிளப்பிச்சு. ஆனா உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை மொத்தமா மாத்தி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துச்சு. ஆமா, இன்னைக்கு நாம அந்த ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் எதிர் எஸ் ஹரிஷ் வழக்கத்தான் ஆழமா அலச போறோம். இது இன்டர்நெட் பாதுகாப்பு, குழந்தைகள் உரிமை பத்தின உங்க புரிவலையே மாத்த போகுது. நிச்சயமா. சரி, இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சது? இது ஒரு டிஜிட்டல் தகவல் மூலமா தான் தொடங்குச்சு. தேசிய குற்ற ஆவண காப்பகம், அதாவது NCRBல இருந்து போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் வருது. ஓ, என்னன்னு? ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பர்ல இருந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாலியல் வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்யப்படுதுன்னு. சரி. அந்த தகவலை வச்சு எஸ் ஹரிஷ் என்பவரோட மொபைல் போனை பறிமுதல் பண்றாங்க. அத ஃபாரன்சிக் சோதனைக்கு அனுப்பும்போது அதுல 2 வீடியோக்களும் 100க்கும் மேற்பட்ட சில ஆபாச கோப்புகளும் இருந்தது உறுதியாகுது. இங்கதான் விஷயமே ஒரு மாதிரி விசித்திரமா மாறுது. ஹரிஷ் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்க நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, அவர் மேல இருந்த கிரிமினல் நடவடிக்கையை ரத்து பண்ணிடுது. ஆமா, அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் ரொம்ப அதிர்ச்சியானது. தனியா பாக்குறது குற்றம் இல்ல, அது வெறும் ஒழுக்கச் சீர்கேடு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. இதுக்கு தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு ஒரு பயங்கரமான தவறுன்னு சொன்னாங்க. வெறுமனே சொல்லிட்டு போகல, 2 முக்கியமான சட்ட கோட்பாடுகளை விளக்குனாங்க. சரி, அது என்ன? முதல்ல கருதுகோள் அடிப்படையிலான உடைமை, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் பொசெஷன். ஒரு நிமிஷம், கன்ஸ்ட்ரக்டிவ் பொசெஷனா? அது என்னது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நிச்சயமா. அதாவது நீங்க ஒரு ஃபைலை உங்க போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ டவுன்லோட் பண்ணி சேமிக்கணும்னே அவசியம் இல்ல. ஓ, அப்போ சும்மா ஆன்லைன்ல பார்த்தாலே போதுமா? கரெக்டா சொன்னீங்க. அதை நீங்க ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி, இல்ல அது உங்க கண்ட்ரோல்ல இருந்தாலே போதும். சட்டப்படி அது உங்க உடைமையில இருக்கிற மாதிரி தான். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, முழுமையடையாத குற்றங்கள், அதாவது இன்சோயேட் கிரைம்ஸ். இது என்ன சொல்லுது? பாக்சோ சட்டத்தோட பிரிவு 15 படி ஒரு தப்ப செய்ய நீங்க தயாரானாலே அது ஒரு குற்றம் தான். அப்போ நான் அந்த வீடியோல யாருக்கும் அனுப்பல, சும்மா என் போன்ல வச்சிருக்கேன்னாலும் தப்பா? ஆமா, அதுவே ஒரு கிரிமினல் குற்றம். அதை நீக்காம வச்சிருந்தாலே அது மொத்தவங்களுக்கு அனுப்பும் என்ன உங்களுக்கு இருக்குன்னு சட்டம் எடுத்துக்கும். சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ வாட்ஸ்அப் குரூப்லயோ டெலிகிராம்லயோ நமக்கு தெரியாம ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நான் கேட்கவே இல்லையேன்னு சொல்லலாம் இல்லையா? இது ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆமா. ஆனா இங்க தான் போக்சோ சட்டத்தோட பிரிவு 30 ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் மேல ஒரு குற்ற மனநிலை, அதாவது தப்பு செய்யற எண்ணம் இருந்துச்சுன்னு சட்டம் அனுமானிச்சுக்கும். அப்போ எனக்கு தெரியாது, அதுவா வந்ததுன்னு சொல்லி தப்பிக்கவே முடியாதா? முடியாது. அந்த பொறுப்பு முழுசா குற்றம் சாட்டப்பட்டவரோடது. அது தெரியாம தான் வந்தது, எனக்கு கெட்ட நோக்கம் இல்லைன்னு அவர்தான் நிரூபிக்கணும், அரசு இல்ல. இது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்ன அது? இனிமே சைல்டு போனோகிராஃபி, அதாவது குழந்தை ஆபாசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலா குழந்தை பாலியல் சுரண்டல் மற்றும் துன்புறுத்தல் உள்ளடக்கம், அதாவது CSEM, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா ஆபாசம்ன்ற வார்த்தை அது ஏதோ சம்மதத்தோட தயாரிக்கப்பட்டது மாதிரி ஒரு தப்பான தோற்றத்தை கொடுக்குது. ஆனா CSEMன்னு சொல்லும்போது இதுல உண்மையான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற உண்மை அழுத்தமா புரியும். ரொம்ப தெளிவா இருந்தது. அப்போ இந்த தீர்ப்பில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, எனக்கு சட்டம் தெரியாது அல்லது நான் ஒரு தடவை தான் பார்த்தேன், இந்த மாதிரி வாதமெல்லாம் இனி செல்லாது. CSEM உள்ளடக்கத்தை பார்க்கறது, சேமிக்கிறது, ஸ்ட்ரீம் பண்றது, இது எல்லாமே கடுமையான குற்றம். ஆமா, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கிடைத்தா அதை டெலீட் பண்றது மட்டும் போதாது. போக்சோ சட்டம் பிரிவு 19 படி கட்டாயமா போலீஸுக்கு தகவல் சொல்லணும். சரி, சட்ட வல்லுநர்களுக்கு? அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் மேல குற்ற மனநிலை அனுமானிக்கப்படும்ன்றத நினைவுல வச்சுக்கணும். அப்புறம் வழக்குகள்ல CM என்ற சரியான சொல்ல பயன்படுத்தணும். இறுதியா இந்த தீர்ப்பு டிஜிட்டல் உலகத்துல நம்ம தனியுரிமை பத்தி என்ன சொல்லுது? இது ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துது. நம்மளோட டிஜிட்டல் தனியுரிமைக்கு ஒரு எல்லை இருக்கு. குறிப்பா குழந்தைகளோட பாதுகாப்புன்னு வரும்போது அந்த எல்லை ரொம்ப ரொம்ப கண்டிப்பானது. அப்போ சட்டத்திலிருந்து தப்பிக்க தனியுரிமையை ஒரு கேடயமா பயன்படுத்த முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் உறுதியா சொல்லியிருக்கு. நிச்சயமா. இந்த சூழல்ல நம்மளோட டிஜிட்டல் செயல்பாடுகளுக்கு நாம எந்த அளவுக்கு பொறுப்பேற்க தயாரா இருக்கோம்னு நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும்.